உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் அட்லி மூன்றாவது முறையாக இணையும் படத்தை ரசிகர்கள் தளபதி 63 என்று அழைச்சிட்டு வராங்க. இந்த படத்துல நயன்தாரா, யோகி பாபு, கதிர், ஆனந்த்ராஜ் என முக்கிய நடிகர்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல தளபதி விஜய் பெண்கள் கால்பந்து அணிக்கு கோச்சாக இருப்பார் என சொல்லப்பட்டு வந்தது. அவ்வப்போது படம் குறித்த புகைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கையில் தற்போது யோகி பாபுவின் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு புகைப்படம் வெளியாக இருக்கு. இதில் யோகி பாபு, கதிர் மற்றும் சிலர் இருக்காங்க. இதை எல்லோரும் தளபதி 60 படப்பிடிப்பு என்று நினைச்சாங்க. ஆனால் இது கதிர் நடிக்கும் ஜடா படத்தின் புகைப்படம் என தெரிய வந்திருக்கு. இந்த படத்துல நடிக்க ஒப்பந்தமாக இருக்கும் நடிகர் கதிர் அண்மையில பிரபல இணையதள தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் அவர் கூறியதாவது, தளபதி 63 படம் பக்கா மாசாக இருக்கும். தளபதி ரசிகர்கள் விஜய் மீது வைத்திருக்கும் அந்த அன்பை யாராலும் தொடக்கூட முடியாதுன்னு கூறியிருக்காரு. மேலும் தளபதி ரசிகர்கள் எல்லாம் வேற லெவல் என்று தெரிவிச்சிருக்காரு. சமூக ஊடக வாசிகள் தளபதியின் தம்பி என்று நெகிழ்ச்சியாக நடிகர் கதிர் பேசியதை கேட்ட விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்துல இருக்காங்க. தளபதி 63 பட பெயர் ஏதாவது ஸ்பெஷல் தினத்துல வெளியாகும் என்று ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. இணையத்தில் தளபதி 63 டைட்டில் பெரும்பாலும் வெறித்தனமாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. ஒரு சிலர் சிஎம் அதாவது சி மைக்கேல் என்றும் டைட்டில் இருக்கும் என கூறிட்டு வராங்க. குழந்தைகள் மற்றும் நடன கலைஞர்கள் 100க்கும் அதிகமானோர் இடம்பெற ஒரு பாடல் படத்தில் இருப்பதாகவும் படத்தில் தளபதி விஜய்க்கு மைக்கேல் என்பது பெயர் என சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. தளபதி 63 படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிட்டு வராரு. சிம்டாங்காரன் பாடலை பாடிய பம்பா பாக்கியா தளபதி 63 படத்துல ஓபனிங் பாடல பாடியிருக்காரு. தல லோக்கலாக போடப்பட்டுள்ள இந்த பாடலை தற்போது படமாக்க இருக்காங்க. இதில் 100 குழந்தைகளை விஜயுடன் ஆட வச்சு படமாக்கி இருக்காங்க. இப்போது படக்குழுவினர் சென்னையின் முக்கிய இடமான நேப்பியர் பிரிட்ஜ அப்படியே ஒரு பெரிய ஸ்டுடியோவில் செட் போட்டிருக்காங்களாம். அங்கு எடுக்கப்படுவது முக்கிய காட்சி என்பதால செட் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுது. இரவு பகலாக அதற்கான பணி நடந்துட்டு வருது. பார்ப்பதற்கு நிஜ நேப்பியர் பாலத்தை பார்ப்பது போன்றே இருக்கு. அந்த அளவுக்கு தத்ரூபமாக அந்த அரங்கு அமைக்கப்பட்டிருக்கான். விஸ்வாசம் படத்தை தமிழகம் முழுவதும் KJR ஸ்டுடியோஸ் வாங்கி பிரம்மாண்டமாக வெளியிட்டு பல மடங்கு லாபத்தை சம்பாதித்து இருந்தாங்க. தற்போது இவர்கள் தளபதி 63 படத்தையும் வாங்க உள்ளதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. இவர்கள் நயன்தாராவின் படங்களை எல்லாம் வெளியிட்டு வராங்க. மேலும் ஐரா படத்தின் தயாரிப்பாளரும் இவர்கள் தான். விஸ்வாசம் படத்திலும் நயன்தாரா நடிச்சிருந்ததால அதன் உரிமையை இவர்கள் வாங்கிட்டாங்க. அதே போல தளபதி 63 படத்திலும் நயன்தாரா நடிக்கிறதால இதன் வெளியீட்டு உரிமையை வாங்கி விடுவார்கள் என தெரியுது. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.